நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர் தோழர் தோழிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் ஏன் எதனால் நடாத்துகின்றோம் என்பது. இன்று உங்களுடைய மண்ணுக்கு உங்களுடைய தலைவர், உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரன் சாநாயக் அவர்கள் வருகை தருகின்றார். அவர் வருவது வேறு எதற்குமல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எதிர்வரும் 6ஆம் திகதி நாங்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இந்த நாட்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற போகின்றது. அப்போ அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு, திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அவ்வாறு நாங்கள் திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஏன் எதனால் திசை காட்டிக்கு வாக்களிப்போம்? வேறு எதுவும் அல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த வருடம் செப்டம்பர் மாதமும் ஜனாதிபதி தேர்தலிலும் நவம்பர் மாத பொது தேர்தலிலும் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த 76 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்கள். அப்ப அந்த சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததன் பிறகு இப்பொழுது ஒரு நாடு ஒரு புதிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும். 76 வருடங்கள் மாத்திரமல்ல, நமது இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான வருடங்கள். அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களிலே மன்னராட்சியிலும் கூட மந்திரிமார்கள் லஞ்சம் வாங்கினாங்க. நமது கடந்த 76 வருட வரலாற்றிலே லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக எமது தேசம். கடந்த 5 மாதங்கள் மாத்திரமே இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி துஷ்பிரயோகங்கள் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கு. அதனால் அந்த பெருமைக்குரிய மக்கள் வேறு யாரும் அல்ல, நீங்களாகும். அந்த பெருமைக்குரிய நாட்டை அல்லது தேசத்தை, அந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதில் உங்களுக்கெல்லாம் பங்களிப்பு இருக்கு. அப்ப அந்த பங்களிப்பை செய்த உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றிகளை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் இப்பொழுது ஒரு புதிய சவால் ஒன்று வந்திருக்கு. அப்ப இந்த உள்ளூராட்சி சபையில் என்ன செய்யறது? உள்ளூராட்சி சபைகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லா கட்சிக்காரர்களுடைய ஊரில் இருக்கின்ற சொந்தக்காரன், பந்தக்காரன், மாமன், மச்சான் எல்லாருமே ஒட்டு கேட்கின்றாங்க. அப்ப நம்மட உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய வித்தியாசமான ஒரு விடயம் தான் வேறு எதுமல்ல, நமது இந்த சொந்தக்காரர்களுக்கு அல்லது நம்முடைய ஜாதிக்காரர்களுக்கு அல்லது நம்முடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிப்பது வளமையாக இருந்தோம். ஆனா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு இருக்கு. இதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, கடந்த 76 வருட வரலாற்றுள்ளுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் உள்ளுக்கு நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரன் நினைச்சு, எங்களுடைய ஜாதிக்காரன் நினைத்து, எங்களுடைய மதத்தை சார்ந்தவர் என்று நினைத்து, எங்களுடைய மொழியை சார்ந்தவர் என்று நினைத்து, எங்களுடைய ஊர்க்காரன் என்று நினைத்து வாக்களிச்சிருக்கோம்.
வாக்களித்து இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது? எங்களுடைய மன்னார் மாநகர சபை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. மழை வெள்ள நீர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? அல்லது இங்கு இருக்கின்ற வாசிக சாலைகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதா? வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதா? வீதி லாம்புகள் பொருந்தப்பட்டிருக்கின்றனவா? அல்லது இங்கு இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவை, இந்த உள்ளூராட்சி சபை என்பதே வேறு எதுவல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிறுவனமாகும். அதாவது மனிதன் பிறக்கின்ற போது அவனுடைய குழந்தையை பராமரிக்கிறதுல இருந்து, குழந்தையை பெறப்போகின்ற தாயை பராமரிக்கிறதுல இருந்து, அந்த தாய்க்கு போசாக்கான உணவு இருக்குதா, போசாக்கு இருக்குதா, திரிபோச வழங்குவதில் இருந்து, குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அதை பராமரிப்பதில் இருந்து, பிறகு அதனுடைய பாலர் பாடசாலையில் இருந்து எல்லா வேலைகளையும் செய்கின்றது வேற எதுவுமல்ல இந்த உள்ளூராட்சி சபைகளாகும். அப்ப ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தாங்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிறுவனமாக இந்த உள்ளூராட்சி சபைகள் இருக்கு. அப்ப அந்த உள்ளூராட்சி சபைகள் இன்றைக்கு எங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை இல்லை இல்லைங்கிற பதில் தான் வரும். அப்ப அப்படியாக இருந்த அன்பர்களே, நமக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய சவால் ஒன்று தான் வேறு எதுவுமல்ல. கடந்த செப்டம்பர் மாதம் நாம் எல்லாருமே சேர்ந்து அனுரையை தெரிவு செய்தோம். பிறகு நவம்பர் மாதம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும். பாராளுமன்றம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்கள் மாத்திரம் எங்களுக்கு முன்னுக்கு 101 பாராளுமன்ற உறுப்பினர் பார் சொந்தக்காரனுங்க இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்கிறார் ஒரு சிலர். இந்த நாட்டில் போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் எங்க இருந்தார்கள், அல்லது அவர்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்கியது? இந்த பாராளுமன்றமாக. இந்த நாடு மண் கொள்ளையடிக்கின்றது யாரு? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக. மணல் அல்றது யாரு, காடு வெட்டுறது யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாருமல்ல, இந்த நாட்டை சூறையாடுறதுல முன்னணியில் இருந்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதி. அப்ப அந்த அரசியலுக்கு தான் அன்பர்களே நீங்க எல்லாருமே கடந்த பொது தேர்தலில் முடிவு கட்டியிருக்கு. அப்படியாக இருந்தால் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை மீண்டும் அதே திருடர்களை கொண்டு வருவதற்கு, அதே மோசடிக்காரர்களை கொண்டு வருவதற்கு, எங்களை ஏமாற்றுகின்றவர்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் தயாரா? இல்லை, யாரும் தயாரில்லை. அப்படியாக இருந்தால் இந்த பிரதேச சபைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் உங்களிடம் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எல்லா மாவட்டங்களையும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ மக்கள் வேகமாக அடித்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 சபைகள் இருக்கின்றது. 17 சபைகளையும் வெல்ல போவது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். அப்ப இவ்வகாரான வெற்றி வாகை
அதிகரித்திருப்பதன் காரணமாக இன்றைக்கு நம்மட அரசியல்வாதிகள் மீண்டும் மக்களுக்கு பூச்சாண்டி காட்டுகின்ற வேலை, மக்களை மீண்டும் திசை திருப்புகின்ற வேலை, தாங்களுடைய விளையாட்டுக்களை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜேவிபியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா, அது ஒரு இனவாத கட்சியாச்சு, அது ஒரு சிங்கள கட்சியாச்சு, சிங்களவர்களுக்கு பின்னால் நீங்கள் ஓடுகின்றீர்களா என்ற தோரணையில் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்கள் மீதான அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. நேற்று முந்தைய நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒருவரில் 2-3 பேரும் சேர்ந்து என்னையும் சொல்லுகின்றார், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் ரவுடி அமைச்சர்னு சொல்றான். இப்ப எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ரவுடின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நானும் ரவுடி தாண்டு என்ன காட்டுறதுக்கு நாங்களும் ரெடி. ஆனா ஒரு விடயம் இருக்கின்றது, எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகின்றவர்கள், எங்களை பார்த்து ரவுடி என்று கூறுகின்றவர்கள், எங்களை பார்த்து மோசடிக்கார் என்று கூறுகின்றவர்கள் கடந்த காலத்தில் யாரோடு இருந்தார்கள்? ரணில் விக்ரமசிங்கா விட்டு காலை நக்கி கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க. எங்களை பார்த்து ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொருவர் இருக்கிறார், இந்த டெலோ அமைப்பில் இருக்கிற தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். இங்கே அவரோட தம்பியாரும் இருக்கிறார். இங்கே அவர் சொல்றாரு, நான் கேட்டேன், தமிழ் மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது. ஏனென்றால் சிங்கள கட்சிகள் எங்களை அழித்திருக்கின்றார்கள், கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையான கூற்று. நாங்கள் இதை பெற்றெடுத்தது போரிய போராட்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தை வீணடிக்க முடியாது, அதை கொச்சைப்படுத்த முடியாது என்று கூறுகிறோம். அவரிடம் நான் கேட்கிறேன், அவர் சொல்றார், புலிகள் அமைப்பை பற்றி சொல்றார். புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதை வரவேற்று வாழ்த்து பாடியவர்கள் இந்த டெலோ அமைப்பார். அப்படியாப்பட்ட நபர்கள் இன்னொருவர் இருக்கிறார், மட்டக்களப்பில் அந்த பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில். அவர் சொல்றார், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டேன். ஏண்டாப்பா இந்த பயம்? நீங்க எல்லாம் சரியான முறையில் அரசியல் செய்திருந்தார், சரியான முறையில் மக்களை கட்டி எழுப்பி இருந்தார், சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு அரசியல் தெரியாது, நீங்க எல்லாருமே சொல்லுகிற தமிழனே ஒன்று சேருன்னு சொல்லுவானுங்க. ஆனா மறுபக்கம் அந்த பக்கம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அவன் கட்சி வாரியாக பிரிஞ்சு கிடப்பான். அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அவர்கள் பதவிக்காக குடும்ப சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். தமிழ் மக்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்க எல்லாருமே ஒன்று சேர வேண்டும். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் ஒருவர் சொல்லுகின்றார், தேசிய மக்கள் சக்தி என்பது இனவாத கட்சி. அது இனவாதத்திலிருந்து கடுகளவு மாறவில்லை. நாங்கள் போராடியவர்கள். அப்ப அந்த போராடிய எங்களை கொச்சைப்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லணும். அவ்வாறு கூறுகின்ற நபர் கடந்த காலங்களில் புலிகள் அமைப்பை தேடி 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 வீடு புகுந்து கொலை செஞ்சது யாருன்னு தேடிப்பார். மண்டையன் குழு என்ற போர்வையில் இருந்தவர்கள் யார் என்று பாருங்க. இந்த நபர்கள் இன்னைக்கு நம்ம சரியண்டா கேட்கணும். என்னண்டா
உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குடாப்பா தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பத்தி பேசுறது? நீங்கள் தமிழ் மக்களுக்காக போராடுகின்றீர்களா? அல்லது கடந்த காலத்தில் இருந்து அர்ப்பணிப்பு தியாக அரசியல் உங்களிடம் இருக்கின்றதா? கடந்த காலத்தில் இருந்து தேசிய அல்லது இனங்களுக்கு இடையில ஒற்றுமை உங்களுக்கு இருக்கின்றதா? தமிழனிடம் காணப்பட்ட ஒற்றுமை உங்களிடம் இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அந்த வகையில் அன்பர்களே, இன்னும் ஒருவர் இருக்கிறார், இந்த கிளிநொச்சி பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், கருப்பண்ணன். அவரும் என்ன, நாங்கள் மின் கம்பங்கள் அல்ல, மின்சாரம். அவர்களுக்கு மின்சாரம் என்கின்ற போது நாங்கள் ஒரு விடத்தை சொல்லிக் கொள்ளணும். ஐயா மின்சாரம் கவனம் ஐயா, உனக்கு ரிட்டனா வந்து போய் சரியோ? அப்ப அந்த வகையில் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு இங்க இருக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்களை கட்டி எழுப்புவது தொடர்பாகவோ அல்லது தாங்களுடைய தேர்தல் விண்ணப்ப படிவங்களை சரிவர நிரப்பிக்கொள்ள முடியாதவர். ஏன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆகுச்சு. ஏதோ பிறகு நீதிமன்றத்தின புண்ணியத்தில் மறுபடியும் போட்டி இடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. அதாவது தேர்தலுக்கு வழங்கக்கூடிய விண்ணப்ப படிவங்களை சரிவர நிரப்பிக்கொள்ள முடியாத வக்கற்றவர்கள் இன்றைக்கு, உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு பிரதேசங்களை தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விண்ணப்ப படிவமும் ரிஜெக்ட் ஆகாத, நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி என்றால் அது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே ஆகும். அப்ப அந்த தேசிய மக்கள் சக்திய சூழ இன்றைக்கு மக்கள் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அரசாங்கத்தை ஆளுகின்றது. அப்ப அந்த அரசாங்கத்தை தம்வசம் கொண்டிருப்பதன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துவோம். நாங்கள் கடந்த காலத்தில் பிரதானமா 3 விடயங்களை முன்னெடுத்து, ஒன்று இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும், வறுமை ஒழிக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டும், முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கணும். அப்ப இந்த வேலை திட்டங்களை நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு முன்னுரிமை அளித்திருப்பது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம். அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தில் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருப்பது வடகிழக்கு பிரதேசமாகும். ஏனென்றால் வடகிழக்கு பிரதேசம் என்பது இருக்கின்ற மக்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள், சகலதை இழந்த மக்கள். அது மாத்திரமல்ல, அதன் காரணமாகவே சமூக ரீதியாக பின்னடைவுக்குள்ளான மக்கள். பின்னடைவுக்குள்ளாயிருக்கின்ற மக்களை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாக இன்றைக்கு வேகமாக அனுரத்தோடு சொல்வார், பிறகு வந்து கேட்டுக்கொள்ளுங்க, கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று சொல்றார். நிதி பாய்ச்சலை செய்து கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா, குளங்களா, பாடசாலைகளா, வைத்தியசாலைகளா, வறுமையில் நிலைமையில் இருக்கின்ற மக்களா, பிள்ளைகளா, அனைவரையுமே மேலே உயர்த்த வேண்டும் சொல்றார். இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்காது, வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்காது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்றார். ஏன் கேட்டா வேறு எதுவுமில்லை, இந்த வறுமையோட பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எங்கட பிரச்சனை எங்கட மாவட்டத்துள்ளுக்கு எடுத்துக்கொண்டா, மன்னார் மாவட்டத்தில் அன்னைக்கு போதை பொருள் பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப இந்த போதை பாவிக்கின்றவர்கள் யார், அதை விநியோகிக்கின்றவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல, கல்வியிலும் சமூக ரீதியாகவும் பின்தள்ளப்பட்ட சமூகத்தில் இருந்தே இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகமாக காணப்படுகிறது. கல்வி எங்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த சமூகமும் கீழ்நிலையில் இருக்கின்றார்கள். அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற சமூகம் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில்
கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றால் அதன் காரணமாக அந்த பிள்ளைகளை இன்றைக்கு எங்களுடைய போதை பொருளுக்கு மதுபாவன பழக்கங்களுக்கு இரையானவர்களாக காணப்படுகின்றார். அதனால இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் என்பது வேறு எதுமல்ல, அதனூடாக எதிர்வரும் காலங்களில் இந்த போதை பொருள் இந்த பாவனையிலிருந்து எமது சமூகத்தை மீட்கின்ற வேலை திட்டமும் அதில் உள்ளடங்கும். ஆகவே அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, கடைசியாக நானும் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தல் நாங்கள் சொன்ன இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் அதுதான் பிரதானமானது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாடு இது நாள் வரைக்கும் அரசியல்வாதிகள் என்ற அவர்கள் மேலே உயரத்தில் இருக்கின்றவர்கள் வாழையடி வாழையாக வம்ச பரம்பரையாக என்ன அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஜனாதிபதி பதவியோ அமைச்சு பதவியோ சொந்தமாக இருக்கு. மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த இந்த நிலைமையை நீங்க எல்லாமே சேர்ந்து மாற்றி அமைத்தீர்கள். மாற்றி அமைக்கின்ற பொழுது நீங்க உங்கள் மத்தியில் இருந்து எதிர்பார்த்தால் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் புதிய அரசியல் ரீதியாக புதியது ஒரு அரசியல் கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி முதலாவது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லோருமே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு முதலாவது பணி அவருடைய பதவியேற்பு வைப்பு. மிக சிம்பிளாக அதற்கு முன்னர் பதவியேற்பு வைபவங்களுக்கு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் செலவழித்தான். அனுரகுமார் திசாநாயக்கவுடைய பதவியேற்பு வைபவம் வெறும் 38,000 ரூபாயில முடியும். அதன் பிறகு அண்மையில் பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, அதற்கு முன்னர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் கிடைக்கும். 2 சம்பளம். அனுர் உடனடியாக கடிதம் எழுதினார், எனக்கு பாராளுமன்றத்தில் இருந்து கிடைக்கின்ற ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம், அதை திருச்சேரிக்கு அனுப்பும். என்ன எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு நானும் ஒரு அமைச்சர். ஒரு பக்கம் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான கொடுப்பனவும் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான எரிபொருள் கொடுப்பனவும் கிடைக்கும். இந்த பக்கம் இன்னொரு செக் கொண்டு வருது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவுகளும் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கொடுப்பனவும் கிடைக்கும். 2 சம்பளம். 2 சம்பளத்துக்கு கூடி பார்த்தா 9 லட்சத்துக்கு மேல பெறுமதியான சம்பளம். அப்படியே தான் தேடி பாருங்கள். கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த 2 சம்பளத்தை வாங்கி புசித்து கொண்டு போதாதுக்கு உங்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருக்கிறார். நாங்க என்ன செய்யும்? நம்ம உடனடியாக சொன்னோம், நம்ம எல்லா மினிஸ்டர்மாரும் சொன்னோம், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை தாருங்கள், எரிபொருள் மானியம் வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அதில் கிடைக்கின்ற எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தாருங்கள். நம்ம சொல்றோம்மா என்னன்னு கேட்ட பேர் இந்த வகையான ஒரு மாற்றத்தை இதுக்கு முன்னுக்கு நினைச்சுதான் பார்த்திருப்போம் மேடம். இல்லையே, எங்களுக்கு 2 சம்பளம் கிடைச்சு நாங்க இந்த வேண்டாம், எங்களுக்கு ஒரு சம்பளம் போதும்னு சொல்லியிருக்கோம். இதற்கு முன்னுக்கு 4 கோடி ரூபாய் பெறுமதியான வாகன பெர்மிட் கிடைச்சு வாகனம் வேணாம், வாகனம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதிர்காலத்தில் பார்ப்போம், வாகனமும் அதுவும் அரசாங்கத்தின் கண்காணிப்பை அதையும் பெற்றுக் கொடுக்க வேண்டி வரும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு
எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்மார்கள் பிரதி அமைச்சர்மார்கள் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கல. இதற்கு முன்பு உங்களுக்கு அது கேபினட் அமைச்சராக இருந்து அவனுக்கு பின்னுக்கால வர்ற போலீஸ் என்ன, இராணுவம் என்ன, எஸ்டிஎஃப் என்ன டாம் டூம்னு தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் வந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த இந்த அமைச்சர் என்கின்ற நாமத்தை இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக மாற்றி அமைச்சு. அதனால வேண்டிய அன்பர்களே தோழர்களே, அந்த வகையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியாகணும். நான் பொறுப்பெடுத்து இன்றைக்கு 4 மாதங்கள் ஆகின்றது. உங்களுடைய பிரதேசம் கூடுதலாக கடற்தொழிலாளர்கள் நிரம்பிய பிரதேசம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. பிரச்சனைகள் மூல காரணியான தெரிவதை கடந்த காலத்தில் இதெல்லாத்தையும் தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை முன்னெடுக்க. எந்த நாள் பிரச்சனை இருந்தால் தான் அந்த பிச்சைக்காரனுக்கு புண்ணு இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனை இருந்தால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அடியோடு தீர்ப்பதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்க இல்லை. நாங்கள் இன்றைக்கு கடந்த 3 மாதங்களாக முதல்ல நாங்கள் பார்த்தோம் இந்த பிரச்சனைகள் என்ன, கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை என்ன, கடற்தொழில் அமைச்சு முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று இன கண்டு கொண்டோம். அதற்காக இன்றைக்கு அதற்கான ஒரு பொறிமுறையை அமைத்திருக்கின்றோம். அந்த பொறிமுறையை எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு நடைமுறைப்படுத்த போறோம். ஏண்டா இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மீன்புடி அமைச்சிருக்கு தானே, இதில் இருக்கின்றார்கள். எல்லா இடமும் கொஞ்சம் சண்டியர்கள் இருக்கிறான், மன்னார்லையும் இருக்கிறான். நாங்கள் தான் ராஜா, எதுக்கும் அட்டை பண்ணி எடுத்துக்கொண்டா நான் தான் ராஜா, பெரிய ஆக்கள் இருக்கிறான். அமைச்சர்மாரை கண்டோடு இந்தா கமிஷனை கொடுத்தாச்சு, ஆளை வளைச்சு போட்டாச்சு, அவனுடைய செயலாளருக்கு கொடுத்தாச்சு, என்ன அங்கே இருக்கின்ற அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வளைத்து போட்டுக்கொண்டு இவர்களுடைய ராஜாங்கத்தை நடைபெற்று. அதுக்கு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் முற்றுப்புள்ளி வைக்க போறோம். மன்னாரில் இருக்கின்ற அவ்வாறு சண்டியர்கள் இருப்பார்களா, அந்த சண்டியர்களுக்கு நாங்கள் சொல்றோம். நான் சொல்றேன் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில். ஏன்னா கதையோடு சொல்லுவாங்க தானே, சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனும். இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு, இங்க இருக்கின்ற குடுக்காரன், கஞ்சாக்காரன், கசிப்புக்காரன், கள்ளத்தனமா மண்ணல்றவன், கள்ளத்தனமாக என்ன மீன் பிடிக்க போகின்றவன், சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடுகின்றவன், மக்களுடைய மீன்களை கொள்ளை அடிக்கின்றவன், இவன் தான் சண்டியன். இவங்களா சண்டியன்? இவர்கள் சண்டியர்கள் கிடையாது, நொண்டியர்கள். உண்மையான சண்டியர்கள் வேறு யார்? நீங்கள் தான் உண்மையான சண்டியர்கள், மக்கள் தான் உண்மையான சண்டியர்கள். எங்களோட இந்த நாட்டில் பெரிய சண்டியன் ஒருத்தன் தெரியும் தானே, கோட்டாபி ராஜபக்சன்னு ஒருத்தன் இருந்தான். என்ன நடந்துச்சு, மக்கள் அடிச்சு விரட்டினாங்க, போறதுக்கு இடமில்லாம. அதனால மக்கள் என்கின்ற சண்டியர்கள் கையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருக்கு. அதற்கான வேண்டிய எதிர்வரும் காலங்களில் இங்க இருக்கின்ற கடல் தொழிலாளர்கள் பற்றிய பிரச்சனையா, மீனவர்கள் பற்றிய பிரச்சனையா, அது இங்க இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்படும். இதனால் வரைக்கும் ஒரு சில சண்டியர்கள் கையில் இருந்தது, மக்கள் கையில், கடல் தொழிலாளர்கள் கையில் மாற்றப்படுகின்ற போது அவர்களுடைய குற்றம் அடக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மட கடலை கொள்ளையடிக்கின்ற வேலையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கடல் வளத்தையே அழித்து கொண்டு போறார். பேசாலையிலிருந்து ஒவ்வொரு நாள் எனக்கு கோல் பண்ணுவாங்க, ஐயா எங்களோட கடலை பாதுகாத்துத்தார், எங்களோட வலையை பாதுகாத்துத்தார். வல்வெட்டி துறையிலிருந்து ஒரு குடும்பமே என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா இதை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால், தடுத்து நிறுத்த முடியாது போனால் தேவண்டா சொல்லுங்க, நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கடல்ல விழுந்து சாகுறோம், செத்த பிறகாவது
இந்தியா கண் விழிக்குமான்னு பார்ப்போம் சொல்றாங்க. அதற்கு இந்தியர்களோடு பேசுகின்ற போதும் சரி, இந்திய அதிகாரிகளோடு பேசுகின்ற போதும் சரி, அல்லது இந்திய மீனவர்களோடு பேசுகின்ற போதும் சரி, எனக்கு தேவை இருக்குது வேற யாருமே கிடையாது. எனக்கு தேவை இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர்கள், எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை அளிப்பது. அதனால வேண்டி எங்களுடைய மோதல் என்பது அப்படியாப்பட்ட மோதலாக இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் பூச்சாண்டிகள் எங்களுக்கு வேறு விதமான தண்ணி காட்டுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதனால அதுகள் எதுவுமே இனிமேல் செல்லுபடியாகாது. ஆகவே அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த மன்னார் மாவட்டத்திற்கு இப்போதும் கூட எங்களுக்கு இந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான ஒருவரை நியமித்திருக்கும். எதிர்வரும் காலங்களில் கட்டாயமாக மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நிச்சயமாக நானும் வந்து கலந்து கொள்வேன். இங்கு இருக்கின்ற மக்களோடு பிரச்சனைகளை பற்றி பேசுவோம், குறைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியளித்தேன். அதே போன்று விசேடமாக இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாடு நல்ல திசையில அடி எடுத்து வைத்திருக்கு. நாடுமா கடந்த காலத்தில் எங்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது நாட்டு நாசமாக்கப்பட்ட நாடு. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு. அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் பொழுது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்கள்? அனுராட்சிக்கு வந்தால் இனவாதம் வந்துவிடும், தமிழ் மக்களுடைய தன்மானம் குழி தோண்டி புதைக்கப்படும், இஸ்லாமியர்களுக்கு பரதா போட முடியாது, தொழுவதற்கு முடியாது, இப்படியெல்லாம் சொன்னார். அது மாத்திரமா, டாலர் 400 ரூபாய்க்கு போய்விடும், இவர்களுக்கு வேற ராஜதந்திரம் கிடையாது, வெளிநாட்டு உதவிகள் கிடையாது, ஆகவே நாடு இருண்ட யுகத்தை நோக்கி போய்விடும் சொன்னார். ஆனால் உங்களுக்கு அறிந்து இந்த 4 மாதத்துல இதுலகள் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சம்பளத்தை அதிகரித்து கொடுத்திருக்கோம். சம்பளத்தை அதிகரித்தது இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அடைந்த நிலையில் அல்ல. ஆஸ்வாசம திட்டத்திற்கு 17 லட்சம் பிள்ளைகளுக்கு நாங்க 6000 ரூபாய் கொடுப்பனோடு கொடுக்கும். பாதனைகளுக்கான கொடுப்பனோடு கொடுக்கும். ஆஸ்வாசம திட்டத்தை அதிகரிச்சிருக்கும். போல மாணவர்களுக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இது கடந்த 5000 7500 வரைக்கும் அதிகரிச்சு இவ்வாறு சொல்லிக்கொண்டு போன எல்லாமே சொல்லிக்கொண்டு போகும். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாடு புதிய பாதையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றது. அந்த பாதையில் மேலும் வலுவான முறையில் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து வேலைகளும் கீழ்மட்டத்தை நோக்கி சாதாரண மக்களிடம் சென்றடைய வேண்டும். அவ்வாறு சென்றடைய வேண்டும் என்றால் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிறுவன கட்டமைப்பை எங்களிடம் தர வேண்டும். நீங்க எல்லாரும் அந்த வகையில் உள்ளூராட்சி சபைகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளையும் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதிர்வரும் 5 வருடத்திற்கு இந்த நாட்டில் ஆளப்போவது வேறு யாரும் இல்ல, தேசிய மக்கள் சக்தி தான். நாளைக்கு வெல்ல போறது உறுதி. வெண்டாலும் தூந்தாலும் நாளை மறுநாளும் இந்த நாட்டில் அரசாங்கமாக இருக்க போவது வேறு யாரும் இல்ல, நாங்கள் தான். கடந்த காலங்களில் மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடம் தாருங்கள். கடந்த காலங்களில் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், எதையுமே செய்ய இல்லை. அதனால் இன்றைக்கு நாட்டை பரிபூர்ணமான மாற்றத்துக்கு உள்ளாக்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம். அதனால வேண்டி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மேலை சுத்தப்படுத்தியிருக்கோம். ஜனாதிபதி பதவி ஓகே, பாராளுமன்றம் சுத்தப்படுத்தி இருக்கின்றோம். அப்படியாக இருந்தால் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேச சபைகளை இன்னமும் அசுத்தமாக வைத்திருக்க முடியாது. அதையும் தூய்மையாக்க வேண்டும்.
அதற்காக வேண்டிய எதிர்வரும் 6ஆம் திகதி உங்களுடைய பணியில பிரதான பணி உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நினைத்து அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேச சபைகளில் இருக்கின்ற இந்த ஊழல் மோசடி அனைத்தையும் சுத்தப்படுத்துகின்ற தீர்மானத்தை நீங்கள் எல்லாம் எடுக்கும். அதற்காக வேண்டி மன்னார் நகர சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னார் பிரதேச சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய பிரதேச சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பிரதேச சபைகளில் தலைமை தாங்குகின்ற தோழர்கள் தோழிகள் ஆரோக்கியமானவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், தகுதியானவர்கள். அதனால் அந்த தகுதியானவர்களை உங்களுடைய பொன்னான வாக்குகள் மூலமாக அந்தந்த சபைகளுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அந்த சபைகளை எங்களிடம் கொடுத்து என்ன நடந்தாலும் சரி, நான் 5 வருஷத்துக்கு டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பேன். இப்போ 5 மாசம் தானே கொடுத்துருக்குறோம், 5 மாசம் தானே கடந்திருக்குது. என்னத்தை அறிவித்தாலும் இந்த 5 வருஷத்துக்கு ஆள போறது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தி தான். எதிர்வரும் 5 வருஷத்துக்கு ஜனாதிபதியாக இருக்க போறது அனுரகுமார் திசாநாயக்கத்தான். அதனால இந்த நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு விடயமாக நாட்டை புதிய பாதைகளை கொண்டு செல்வதற்கு ரெடியாகின்றார், தயாராகின்றார். அந்த தயாரான நிலைக்கு உள்ளூராட்சி சபைகளையும் பெற்றுக் கொடுத்து நாங்கள் இந்த 5 வருட அனைத்தையும் அவர்களுடைய ஒப்படைப்போம் என்று முடியும். அப்பொழுது நாங்கள் பார்க்க முடியும் இவர்களால் முடியுமா முடியாத. முடியாவிட்டால் அடுத்த 4 வருஷத்துக்கு பிறகு வருவோம், அனுப்புங்க வீட்டுக்கு, நோ ப்ராப்ளம். நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய மனசாட்சி சொல்லுது என்னன்னு கேட்டா, நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று எங்களுடைய மனசாட்சி சொல்லுது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் எங்களுடைய மனசாட்சி சொல்லுது. அதனால் அந்த மனசாட்சி சொல்லுது எங்களுக்கு இந்த 5 வருடம் இல்லை மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் 5 வருடமும் இப்பொழுதே மக்களுடைய மனதில் நீங்கள் எல்லோருமே ஆழமாக பதிந்து கிடக்கின்றீர்கள். அதனால் வேண்டிய எதிர்வரும் 5 ஆண்டுகளும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியே இந்த நாட்டை ஆளப் போகின்றது. அதனால் வேண்டி அவ்வாறு 10 வருடங்களாக ஆண்டதன் பிறகு மக்கள் தீர்மானிப்பார்கள். இனிமேல் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுமை உள்ள அமைப்பு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த வகையில் தோழர்களே, தோழிகளே, இனிமேல் இந்த நாட்டை ஆளப் போவது தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் அதில் அந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும் தேசிய மக்கள் சக்தியிடம் பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மன்னகாரில் இருக்கின்ற மன்னார் வாழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். எது ஒரு காலங்களில் அவைகளை கவனத்தில் கொண்டு தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகள், பெருமதியான வாக்குகள் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பெற்று தந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் சரித்திரம் படைக்கின்ற வெற்றியை பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை காலமும் எங்களுடைய தலைமை பிரச்சனையாக இருந்தது. தலைமைத்துவத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்கின்றோம். அடுத்து பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதற்கு நாங்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறோம். மேலிடத்தை சுத்தப்படுத்தி அடிமட்டங்களை சுத்தப்படுத்தாவிட்டால் அங்கு வழங்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகளாக இருக்கட்டும், அபிவிருத்தியாக இருக்கட்டும், எதுவுமே உரிய இடத்துக்கு வந்து சேராது, ஒரு இடத்தில் தேங்கி நின்றுவிடும். எனவே எங்களுடைய அடிமட்டமாகிய பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளையும் சுத்தப்படுத்தினால் மாத்திரம்தான்
எங்களுடைய அபிவிருத்தியை சரியான முறையில் நாங்கள் மக்களுக்கு அளிக்க முடியும் என்பதை மிகவும் நாசுக்காகவும் தெளிவாகவும் எங்களுடைய கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உங்களிடம் கூறியிருக்கிறார். எனவே அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சொற்ப வேளையில் நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி இங்கு வர இருக்கின்றார். அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு உரையினை ஆற்றி செல்லுமாறு முசலி பிரதேச சபையினுடைய முதன்மை வேட்பாளரும் முன்னே நாள் அதிபருமாகிய அவுதாகிர் ராய்சுதீன் அவர்களை சிறிய உரையாற்றி செல்லுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன்.